எடுத்துட்டாள இரு கண்ணாடி எடுத்துட்டு வந்த எடுத்துக்க நீ எடுக்க போறதுல என்னடா நான் தரேன்டா இப்படி போட்டு காதா இதுல காத நான் மாட்டேன் எனக்கு கூச்சமா இருக்கு பைத்தியம் நீ அங்க போய் பாரு எல்லாம் ரெடியா இருக்கும் என் மன்மத குஞ்சு உரைய கழட்டிட்டு கண்ணாடி போடு ஆமா கழிப்போமா இல்ல செருப்பு போட்டுக்கடா ஒரு சேத போடுற அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற அப்பா கிட்ட சொல்லுங்க நாங்க லேட்டா வருவோம் ஏன் அடிக்கிற நானா லட்சுமி இது வர்ற லட்சுமி ஆமா சிப்பா வா வா ஏன் பேசாம வர பேச்சு வரலையே உங்களோட தனியா வரேன்னு பயம் உனக்கும் பயமா எங்க அப்பாவும் சேர்ந்து எல்லாரும் என்ன இருக்குங்கிறாங்க நீ என்ன நினைக்கிற அதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு என்னது பைத்தியம் உங்களை இல்ல உங்களை சொன்னவங்கள சொல்றேன் என்னங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நிஜமாவா ஆமா அதனால நான் கேக்குறத நீங்க இல்லன்னு சொல்லாம தரணும் என்ன வேணும் என்ன வேணும் தோ பாருங்க அந்த செடியில இருக்கிற பூ ரொம்ப அழகா இருக்கு ஒரே ஒரு பூ கொண்டாங்க அது நல்லா இருந்தா நான் உங்களை இன்னும் கொண்டாட சொல்றேன் ஓ எத்தனை வேணாலும் கொண்டு வர என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே நான் தான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேன் இது எல்லாம் என்ன இது வந்திருக்காங்க விருந்தாளிங்க அவங்க காரசமார மூர்த்தி இருக்காரு கடவுள் அவருக்கு விரதம் இருக்கிறாங்க பொம்பளைங்க தொட்டு சமைச்சா சாப்பிட மாட்டாங்க இப்போ வேலை ஒரு வழியா சாம்பார் பினிஷ் வாங்க அந்த பாட்டில் எடு இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில் கொண்டா கொண்டா இன்னொரு பாட்டில் கொண்டா இன்னொரு பாட்டிலா கொண்டா சாப்பாடு இவ்வளவு மிளகாத்தூளை கொட்டி இருக்கிறீங்க சாப்பிடுறவங்க என்ன ஆறுது சாப்பிட போறவன் விருந்தாளி நீயா பதற எப்படி சத்யா நாகு போய் அந்த பர்கோலாக்ஸ கொண்டா அதான் அந்த பேரி மாத்திர நீ போய் கொண்டா பாயாசம் பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா ஐயோ சுகமா இருக்கு சிவா ரெடி பேதிக்கு மாத்திர கொண்டாந்தியா ஒரு கரண்டி எடுத்துட்டு வா கொண்டாடு கலக்கு பாயாசத்திரியா கைவசம் ஐடியா கலக்கு எனக்கே கலக்க போடுறது கலக்கு விருந்தாளிங்க முழுசா போக போறது இல்லை நல்லா கலக்கு கரையட்டுண்டா கலக்கு நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் தங்குறது இல்லை அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க நீ உண்மையிலேயே பசுமதி நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு நானும் பாக்கியசாலி தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளா வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு குடிச்சா அது எவ்வளோ இவன் ஏன் அசைஞ்சு போயிருக்கான் நைனா ஊரெல்லாம் எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல முத்தே எப்படி நம்ம பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு அங்க குதிக்கிறான் இங்க தாவறான் சும்மா சொல்லக்கூடாது நல்ல சுறுசுறுப்பு ஆமா எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன் நல்லா கவனிச்சுக்க இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துறாரு சரி சரி இதெல்லாம் சுத்தம்
அது கலக்க ஆ. எல்லாம் போட்டாச்சு அந்த ஆள் பறக்கிறான் ஏண்டா கண்ணு போடுற சம்மந்தி எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோவம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க கொண்டு வாங்க 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 வாங்க. ஏப்பா இந்த மாவள்ளி கிழங்கு ஊர்காயில அப்படி ஒரு கிழங்கா? ஆட பைத்தியக்காரன். சாம்பார் கொடுங்க சாம்பார் போடுங்க. கொடுங்க போட்டு இரு இரு பாத்தி கட்டிக்கிறேன் அப்புறமா ஊத்து. என்னடா கொஞ்சமா ஊத்துடு மொப்ப சொத்தா ஊத்த மறுபவளுக்கு நீ காரம். என்னது ஐயோ காரம். ஏண்டா அண்ணா என்ன அழுவுற? நானும் அழுகுறேன் சாம்பார் என்ன பண்ண அப்படி தெரியலையே ஐயோ சம்மஞ்சி காரம். சிவா பாப்பா இது என்னப்பா இது காரம். காரம். ஏண்டா எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா நீ ஏற்கனவே போட்டாச்சா நீங்க வருத்தப்படாதீங்க தப்பா நினைக்காதீங்க ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா போகும். எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது உனக்கு. எனக்கு எல்லாமே எரியுது சிவா. சிவா நான் தானே தப்பு பண்ணேன் நானே அவருக்கு பாயசம் போடுறேன் இரு. முதல்ல குழந்தைக்கு போடு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு எப்படி இருக்கு நைனா பாயசம் தித்திக்குது ஒத்துப்பா ஒத்துப்பா. எப்படி அட நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல. இல்ல இல்ல அது வந்து சம்பந்தி சாம்பாரே முடிக்கலையே அவரு தித்திப்பு சாப்பிட கூடாதுங்க அவருக்கு சக்கரை வியாதி அப்ப வாலிய வச்சு சாப்பிடு தம்பி வந்து சாப்பிடு அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு எல்லாம் இதுக்காக சும்மாரா செல்லமா வளர்த்துட்ட ஒரே ஒரு பையனாச்சுன்னு எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது. பசுமதி இந்த கல்யாண விஷயத்தை இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க ஒண்ணு இல்ல இந்த வரேன். என்னங்க ஒண்ணு இல்ல இந்த வரேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க அதுக்கு பேசவே தெரியாது. நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அயோக்கிய பையல. சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். பசுபதி இப்ப நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் தோட்டம் என் வீடு என்னங்க ஒண்ணு இல்ல இந்த வரேன். என்னங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சத்தியமா நம்ப மாட்டீங்க. போட்டதுக்கு போனல உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாமோ ஏங்க ஒண்ணு இல்ல வீரப்ப நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கீங்களே? வந்தாச்சு. என்ன
விருந்தாளி, சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். போனதெல்லாம் போச்சு, பரவாயில்ல. இப்ப ரெண்டுல ஒண்ணு என்ன சொல்ற? நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்களேன். அப்ப பொண்ணு இல்ல, அவ்வளவுதான். என்ன அவமானப்படுத்திட்டேன். இப்பயே ஊருக்கு போறேன். உன் கடன் பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே சின்ன வாழை பாருங்கடா. எல்லா பயிலுமா சேர்ந்து ஏன் கூடலையாடா பாத்தீங்க. என்னடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். யோ என்னயோ நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிளிக்கிறேன்டா படுபாவே. பாயாசமா ஓட்டுறேன், உன்னையும் கவனிக்கிறேன். என்னங்க தம்பி போடா. சிவா, என்னப்பா இது? ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க போங்க. நாகு